மாங்காய் இஞ்சி ஊறுகாய் செய்யலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். மாங்காய் இஞ்சி ஊறுகாய் செய்கிறதுக்கு மாங்காய் இஞ்சி வேணும். மாங்காய் இஞ்சி வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து சீசனில் தான் கிடைக்கும். இது வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு 7-8 பச்சை மிளகா, 2 எலுமிச்சம்பழம், உப்பு, நல்லா கொதித்து ஆற வச்ச தண்ணி, இதெல்லாம் தான் தேவை. இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் நல்லா மெல்லிஸாக இந்த மாதிரி ரவுண்டாக இந்த திக்னஸ்க்கு எடுத்து கடித்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி எவ்வளோ மெலிசா முடியுமோ நீங்கள் வெட்டிக்கலாம். கட் பண்ணதை வந்து இந்த பாட்டிலில் போட்டுக்கணும். ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. சில்வர் பாத்திரத்துலலாம் போட வேண்டாம். பச்சை மிளகாயையும் இதே மாதிரி ரவுண்டாக போட்டுக்கலாம். லெட்னாக்கா இந்த மாதிரி நீளமாக வெட்டிக்கலாம். எந்த ஷேப்பில் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் வெட்டி போட்டுக்கோங்க. வந்து கட் பண்ண பச்சை மிளகாய் எடுத்து பாட்டிலில் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம லெமனை கட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழத்தையும் கொஞ்சம் எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. சீட்ஸ் வந்து கசக்கும். அதனால் இந்த மாதிரி இப்போ வந்து லெமனையும் போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண லெமன். வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அது வந்து வினிகர் வந்து எதுக்கு ஊற்றுறோம்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதெல்லாம் இது வந்து ஆப்பிள் சைடர் கலர் இப்படி இருக்குது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெளியே வைக்கலாம். ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்கு தான் வினிகர் ஊற்றுறது. இது நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி. அது வந்து இது முழுகிற அளவுக்கு ஊற்றணும். அவ்வளோதான். தண்ணி ஊற்றியாச்சு. இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுவே உங்களுக்கு நிறைய தண்ணி விடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 டேஸ்க்கு ஒன்றும் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்துட்டு உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கலாம். 3 டேஸ் கழிச்சு நம்ம அப்படியே சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். மாங்காய் இஞ்சி ஊறுகாய் ரெடி. ஊற வச்சு 5 டேஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க. இப்போ நீங்கள் வினிகர் போடலைன்னா மேலெல்லாம் லைட்டாக ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இது எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா? ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல். அதனால தான் நம்ம கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிறது. ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இது பண்ணலாம். இனிமேல் நம்ம இதை அப்படியே சாப்பிட வேண்டியது தான். இந்த மிளகாயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எலுமிச்சம்பழமும் டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் இஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஆயிலே இல்லாத ஒரு ஈஸியான ஒரு பிக்கிள். ஓகே, கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க நம்புகிறேன். பை.